2 பேரும் உட்காருங்க, நான் இந்த வந்துடுறேன். ஏய் என்னடி இவன் பாட்டுக்கு உட்காருங்க கிக்காருங்கன்னு இருக்கான். எங்கள் வீட்டில் வேற எங்கள் அம்மா தேடும்டி. அட இவ ஒருத்தி சும்மா பறந்துக்கிட்டு இருப்பா. சும்மாவே எங்கள் அம்மா விளக்கமாத்த எடுத்துக்கிட்டு துரத்தும். இதில் நான் வேற இங்கேருந்து லேட்டாக போனேன்னு வையி, அவ்வளோதான். இன்னைக்கு எதை எடுத்து துரத்துனே தெரியாது. ஏண்டி வந்திருக்கோம், அவன் இருன்னு சொல்கிறான். இருடி. அதுவும் பாத்தியாடி வீடு எப்படி அழகா இருக்குன்னு. நல்லா பளிங்கு கல்லை போட்டு அப்படியே கல்லில் கட்டின மாதிரி சும்மா பல்ல 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 பல்லன்னு மின்னுது. ஏய் என்னடி பண்ணுற? ஏண்டி டிவியில் நியூஸை போட்டு வச்சுருக்காண்டி, நல்லா குத்து பாட்டா போட்டால் தான் நல்லா இருக்கும். இரு, கையை வச்சுட்டு கம்முன்னு இருடி. அவன் இது வந்துட போகிறான், எது நினச்சிக்க போகிறாங்கடி. யாரடி என்ன நினைக்க போகிறா? நம்ம ஃப்ரெண்டு வீடு வாங்கிக்கிட்டு தான் போகிற பாரு. இங்கே ஒரு வீட்டில் யாரும் இல்லை, நம்மளை கேட்கறதுக்கு ஆள் நாதி இல்லை. கம்மனி இரு. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா நியூஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அதான் சவுண்டு வைக்கலான்னு பார்த்தேன். இப்பாவி அண்ட புழுகுனி அலமேலு எப்படி புழுவுறா பாரு. ரிமோட் உள்ள இருக்கு, கேட்டுதான் எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. இருக்கட்டும் பரவாயில்ல. நாங்க 2 பேரும் டீ எடுத்துக்கோங்க. டேய் சத்தியமா என்னால நம்பவே முடியலடா. எந்த இல்ல பொம்பளை பிள்ளைங்க நாங்க இங்க உட்காந்துருக்கோம், நீ பாட்டுக்கு டீ போட்டு எடுத்துட்டே வந்துட்டல, அதான். இதுல என்னப்பா இருக்கு? வீட்டுக்கு வந்தவங்களை உபசரிக்கிறது தானே நம்மளோட பண்பாடு. நீ எல்லாம் இப்படி இருக்க. இதுவே நான்லாம் என் வீட்டுக்கு அங்கே கல்யாணம் பண்ணி புதுசில் யாராவது வந்தாங்கன்னு வையே, இவங்களுக்கெல்லாம் வீட்டில் வேலை பொழப்பே இருக்காதான். ஆனாவுன்னா கிளம்பி வந்துடுறாங்கடா. இவங்களுக்கு வடிச்சு கொட்டியே நான் ஓஞ்சி போயிடுவேன் போல இருக்குன்னு புலம்பி தள்ளுவேன். ஜெயிக்கிறது எருமை, இதில் என்ன பெருமை? ஐயோ ஆண்டவனே, மானத்தை வாங்குறா. இந்தாடி நம்ம ஃப்ரெண்டு வச்சிருக்க டீ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. உங்க அண்ணன் டீ மாஸ்டர் அந்த அளவுக்குலாம் இருக்காது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். அட நீ வேற, இவங்க அண்ணன் தான் டீ மாஸ்டர். ஆனா பக்கிக்கு ஒரு வேலையும் தெரியாது. அவங்க அம்மா அன்னைக்கு இட்லி அவிக்க சொல்லியிருக்காங்க. ஏய் வாய் மூட்டிட்டு கம்முனு இருடி, ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏன் என்னாச்சு? இல்ல சாமானியமா சொல்லு, ஒரு இட்லி வேகறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷம், அப்படி இல்லைன்னா 15 நிமிஷம் அந்த மாதிரி. அம்மனி 6 மணிக்கு டான்னு இட்லியை ஊற்றி விட்டு நல்லா டிவியை பார்த்துட்டு உக்காந்துட்டா. ஒவ்வொரு நாடகமாக பார்த்து 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 7:30 மணிக்கு அவங்க அம்மா இட்லியை ஊற்றியாச்சுன்னா எடுத்துகிட்டு வாடி சாப்பிட்றதுக்குன்னு சொன்னோன்னே இட்லியை அடுப்புலையே வச்சுட்டேன்னா போய் பார்த்தா இட்லி சட்டியவே வீண் பண்ணிட்டாலாம். அந்த இட்லி சட்னி சாதாரண இட்லி சட்டி இல்லையாமா, அவங்க அம்மாவோட சீதன இட்லி சட்டியாமா. அதுக்கு கிளின்னு கிழிச்சிட்டாங்க. இந்நேரத்துக்கு அங்க மட்டும் நீ இருந்திருக்கணும். ஏய் எட்டிக்கிட்டு மிதிச்சிருவேன் பாத்துக்க, கம்மனு வாய் மூடுறி. உன் அருமை பெருமையெல்லாம் சொல்றேன்னு கோவப்படாதடி, நம்ம ஃப்ரெண்டு தாண்டி. ஷோ இதுக்கு தான் இவ கூட எங்கேயும் வர்றதில்ல. சரி சரி 2 பேரும் டீயை குடிங்க, வரேன். இப்ப எங்கடி போறான் இவன்? வரும்போது ஸ்நாக்ஸ் எது இருந்தா கொண்டு வா, வெறும் டீயை குடிக்க முடியாது. டீ எப்படி இருக்கு? சூப்பரா? யாரு சூப்பரு கீப்பருன்னு? ஏண்டி அவங்கிட்ட என் மான மரியாதையை வாங்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது உனக்கு அறிவில்ல எதை எதை சொல்லணும்னு? நம்ம ஃப்ரெண்டுடி, அவனை எதுவும் எடுத்துக்க மாட்டான். சரி சரி டீயை குடி, வாசமே சூப்பரா இருக்கு. மாட்டு கழுநீர் தண்ணி குடிக்கிற மாதிரி உறிஞ்சு குடிப்ப, பொறுமையா குடி. ஐயோ எப்படி இருக்கு? சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா இருக்கு. நீ இந்த விவசாயத்தை விட்டுவிட்டு இந்த மாதிரி ஒரு டீ கடையை போட்டுட்டு வச்சேன்னு வை, உன் கடையில கூட்டம் அள்ளும். இவங்க அண்ணன் மாஸ்டர்னு சொல்லிட்டு 2 தடவை இப்படி ஒரு ஆத்து இப்படி ஒரு ஆத்து ஆத்திக்கிட்டு திரிவாரு. அதை விட இது பெஸ்ட்டு. எரும மாட்டு கழுத எத்தனை நாள் ஓசியில் வந்து எங்கள் அண்ணங்கிட்ட டீ வாங்கி குடிச்சிருப்பா. இந்த ஊரில் உங்களை மாதிரி டீ போட முடியாது அப்படி இப்படின்னு பெருமை பீத்திக்கிட்டு இன்னைக்கு எப்படி மாற்றி பேசுகிறா பாரு. எரும மாடு வீட்டை விட்டு வெளியே வாடி, அப்புறம் இருக்கும் உனக்கு. ஐயோ நீ சொல்ற அளவுக்குலாம் எனக்கு டீ போட தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி போடுவேன். அதுவும் இல்லாமல் அங்கே சென்னையில் வேற இருந்தேன்ல, அந்த டைமில் இதெல்லாம் கற்றுக்கிட்டது தான். ஆமாம், சென்னையில் இருக்கவங்க எல்லாமே ஐடி கம்பெனி அப்படி இப்படின்னு போயிட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. நீ எதுக்கு அதெல்லாம் விட்டுவிட்டு இங்கே ஊரில் வந்துட்டு இந்த விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிறவன்? யார் சொன்னா ஐடி கம்பெனியில் இருக்கவங்களாம் சந்தோஷமா வேலை செய்யறாங்கன்னு? அது ஒரு மிஷினரி லைஃப் தெரியுமா? காலையில எந்திரிச்சா வேலை 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 டியூட்டி சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கோ இல்லையோ ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் அவங்க கொடுக்குற டார்கெட்டை முடிக்கிறதுக்குள்ள நமக்கு போதும் ஆகிடும். அதில் இருந்து அப்படியே கசக்கி புழிஞ்சு எப்படா அந்த வீக்கெண்ட்லாம் வரும்னு இருக்கும். அந்த வீக்கெண்டில் சந்தோஷமா இருந்தோன்னா அடுத்த 1 வீக்குக்கு கஷ்டம்னா அனுபவிக்கணும். அது எனக்கு பிடிக்கல. அங்கே
ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நம்ம கிராமத்துக்கு வரணும், இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணணும். இதில் இருக்க சந்தோஷம் வேறு எதுலையுமே இல்லை தெரியுமா? அதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டு நடவு நட்டு அது துளிர் விடும்போது அதை பார்க்குற ஒரு சந்தோஷம் இருக்கே, ஐயோ. அதுவும் இல்லாமல் அந்த விவசாயத்தில் எல்லாமே பண்ணி ஏற்றுமதி பண்ணுறதுல பெருசாக ஒன்றும் வருமானம் கிடையாது. ஐடியில் வந்து செம்ம வருமானம் தான், பட் அதில் இருக்க அந்த சந்தோஷத்தை விட இதில் இருக்க சந்தோஷம் அதிகம். அதுவும் இல்லாமல் இங்கே நம்ம சொந்தம் வந்தோம் எல்லாரும் இருக்காங்க, யோ மாமா யோ மச்சான் அப்படின்னு பார்க்குறவன் நேரம் உறவு முறை சொல்லி கொண்டாடுறதா இருக்கட்டும். எதுனாலும் ஒரு விஷயம் இப்போல்லாம் இங்கே தடிக்க விழுந்தா கூட என்னப்பா அப்படி பார்த்து போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போகிற வரவங்க யாராவது பிடிச்ச நம்மளை கேட்பாங்க. ஆனால் சிட்டி லைஃப்பில் அந்த மாதிரிலாம் கிடையாது. தடிக்க விழுந்தா கூட குடிகார பையன் அப்படின்னுவாங்க, அவன் குடிச்சுட்டு விழுந்து கிடக்குறான் போல இருக்கு அப்படின்னுவாங்க. அந்த லைஃப்பில் யார் கீழே விழுந்தா கூட கண்டுக்காமல் போகிற லைஃப்பில் எனக்கு பிடிக்கல. அதான் அப்படி இங்கே வந்தாச்சு. இது எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது. இதில் இருக்க சந்தோஷம் வேற என்ன இருக்குது? நீயும் பேச கேட்கறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் காட்டில் வேலை செஞ்சு பார்த்தா தானே எம்பிட்டு கஷ்டம்னு தெரியுது. அதெல்லாம் சரி, இந்தா குடி. என்னது இது? உன் வீட்டுக்காரு தொழில் பண்ணணும்னு சொன்னல, அதுக்கு தான். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? விளையாடுறியா? லூசு, இதில் யாராவது விளையாடுவாங்களா? குடி. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு பொண்ணும் பல கனவுகளோட தான் புகுந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் அவங்க சந்தோஷமா இல்லாம அவங்க அப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அது வேற யாராவது இருந்தா கூட அது ஒரு செய்தியா தான் இருக்கும். ஓ அப்படியான்னு வருத்தப்பட்டுட்டு கடந்து போயிடுவோம். ஆனா என்னோட ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்து வளர்ந்த பொண்ணு இப்படி கஷ்டத்துல இருக்கான்னு போது ரொம்ப சங்கடமா இருக்கு. அதுவும் நீ இவ்வளவு கஷ்டத்துலயும் சிரிச்சு கலகலன்னு அதை மறந்து இருக்க பத்தியா, அதை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப சங்கடமா போயிடுச்சா. அதான் 2 லட்ச ரூபா இருக்கு, உன் புருஷன்கிட்ட சொல்லி ஏதாவது நல்ல தொழிலா பண்ணுங்க. ஏய், எதுக்கு அழுவுற? சத்தியமா சொல்றேன், எனக்கு நண்பே இல்லை. அதுக்கும் மேல என்னை என் புருஷன் வீட்டை விட்டு துரத்தனோனையும் அம்மா அப்பாவுக்கு பாரமாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து இப்படியெல்லாம் கஷ்டமாக இருக்குது, ஒரு 2 லட்ச ரூபா கொடுங்கன்னு சொன்னோனையும், ஏம்மா உன் கல்யாணத்துக்கே ஊருப்பட்ட கடன் வாங்கி தான் நாங்கள் எல்லாமே பண்ணணும், இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு எங்களுக்கு இல்லை, உனக்கு வேணும்னா போய் வாழு, இல்லையா காலம் முழுக்க இங்கே கடை கஞ்சி ஊத்துறோன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அம்மா இருந்துட்டு சொந்தமாக அந்த யாருக்கிட்டையாவது கேட்கலான்னதுக்கு யாருமே கொடுக்கறதுக்கு முன் வரலடா. ஆனால் நீ ஏதோ உங்ககிட்ட சும்மா சொன்னதுக்கு இப்படி 2 லட்சத்தை கொண்டு வந்து நீட்டு பண்ணி நினைச்ச கூட பார்க்கல. ஏய் என்னப்பா இப்படி அழுதுட்டு இருக்க? முதல்ல கண்ணத்தோட இந்த புடி. இல்ல, இந்த காசை கொடுக்கறதுக்கும் ஒரு மனசு வரணும். என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கூட இப்படி ஒரு மனசு வரல. ஆனா நீ கொடுப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏய் லூசு, இதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கல, சரியா? வச்சுக்கோ. கண்டிப்பா இந்த காசை நான் திருப்பி கொடுத்துருவேன். ஆமா, திருப்பி வட்டி முதல்லமா கொடுத்துரு, சரியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ எடுத்துட்டு போ. உங்க வீட்டுல ஏதாவது சொன்னா? யாரும் என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னா நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தான். கரும்பு காட்டில் வச்சு ஒரு கரும்பு பறிச்சதுக்கே அந்த போடு போட்டான். அன்னைக்கு ஊருக்காரவங்க மாங்காய் பறிச்சதுக்கு கட்டி வச்சு அடித்தான். அப்படி யாருக்கும் 10 ரூபா கொடுக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது எடுத்து ஒரு வார்த்தை சொன்னதுக்கே 2 லட்சத்தை கொண்டு வந்து நீட்டிட்டான். இவன் நல்லவனா இல்லை கெட்டவனா ஒன்றுமே புரியலையே. விடுபட்ட பையன், அவனுக்கு எம்புட்டு இடத்துல இருக்கும். என் வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு என்னையவே எதுக்கு இருந்து பேசுறானே. அவன் திங்கிற சோத்துல நான் என்ன மண்ணையும் நஞ்சையுமா கலந்தேன்? அப்படி பேசுறான். நல்ல நேரம் இன்னைக்கு என் பையன் வீட்டில் இல்லை, வீட்டில் மட்டும் இருந்திருந்தான் இன்னைக்கு அவன் என்ன பேசின பேச்சுக்கு அடி வெள்ளு ரோட்டி இருப்பான். ஆட்டம் கட்டிட்டு அவன் தான் வேணும்னு போனவன் போனபடி இருந்து தொலைய வேண்டிதானே. நம்மளை பார்த்துக்கிட்டு எங்கேயோ நின்னதுக்கு அவன் என்கிட்ட வரைஞ்சு கட்டிக்கிட்டு வா. இவன் எங்கிட்ட இருந்தான்னு கூட நமக்கெல்லாம் தெரியாது. இந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு நாளாவது கை நீட்டி அடிச்சிருப்பனா? தங்கம்மா வச்சிருந்தேன். அந்த படுவாவி கையில அடியும் உதையுமா வாங்கிட்டு திரியிறான். வாங்கட்டும், அப்பதான் அவளுக்குலாம் அறிவு வரும். பெத்தவங்க பேச்ச கேட்காம அன்னைக்கு இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனோமே, இன்னைக்கு கேட்கறதுக்கு நாதி இல்லாம அடி வாங்கி சாவுறோமே அப்படின்னு அவளுக்கு வருத்தப்படுவா. சின்னவளுக்கு கூட நான் அப்படி செஞ்சதில்லை. அப்படியெல்லாம் செஞ்சுவிட்டு இன்னைக்கு கண்ணு முன்னாடி அப்படி அடிக்கிறான், அடி வாங்கிட்டு நிற்கிறான். இவெல்லாம் என்ன மனுஷியோ தெரியல. இதுலயும் அவன் என்ன வார்த்தை பேசுறான். அவன் ஒரு காலமும் நல்லாவே இருக்க மாட்டான். அவனுக்கெல்லாம் கடவுள் கண்டிப்பா கூலி கொடுக்கும். மனுஷனா அவனா? பொம்பளை பிள்ளைங்கள கை நீட்டி அடிக்கிறவன ஒரு மனுஷனா? துப்பு கெட்ட பைய சந்தேக பிராணின்னு கேள்விப்பட்டேன். கண்ணு முன்னாடி இப்படி அடிக்கிறான்.
இதெல்லாம் கையில கட்ட முளைக்க அவன் ஒரு காலம் ஈடேறவே மாட்டான். காலையிலே நான் ஊருக்கு போறேன்னு சொன்னேன், போற வரையும் நிற்க வச்சு இருக்க வச்சு, இப்போ அந்த ஓனர் வேற நீ வேலைக்கே வர வேணாம், நான் வேலைக்கு ஆள் போட்டுக்கிறேன், நீ பாட்டுக்கு போய் ஊர்ல உக்காந்துக்குவேன், நான் வந்து செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கணுமான்னு பேசுறாராம்மா. எனக்கு சங்கட்டமா இருக்குமா. ஆமா ஆமா, கொடுக்குற 650 ரூபா சம்பளத்துக்கு அந்த ஆள் இதுவும் பேசுவான், இதுக்கு மேலையும் பேசுவான். வேணாலும் தூக்கி வீசிட்டு போக வேண்டியதானே, வேற வேலையா இல்ல? இருக்கிறவனுக்கு ஒரு வேலை, இல்லாதவனுக்கு பல வேலை, கையும் காலும் நல்லா தானே இருக்கு. இங்கிட்டு வாங்க, நாங்க உங்களுக்கு வீடை பத்து வச்சு நாங்க நல்லா பாத்துக்கிறோம், எதுக்கு அங்கிட்டு இருந்து கஷ்டப்படுறீங்க? இப்ப கூட இங்க வந்து பெயிண்ட் அடிக்கிற பையன் 1200 ரூபா சம்பளம் வாங்குறானுங்க. அதுவும் காலையில போய் அங்க 5 மணி எல்லாம் கடையை திறந்து உட்காந்துக்கிட்டு ராத்திரி 10:30 மணி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வராரு. உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இந்த இங்க இந்த பயலுகெல்லாம் 10 மணிக்கு போவானுங்க, டானு 5:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறானுங்க, 1200 ரூபா சம்பளம் வாங்குறானுங்க. இங்கிட்டு வாங்க, எதுக்கு அங்க இருந்து நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறீங்க? இல்லம்மா, கொஞ்சம் கடன்லாம் இருக்கு, அதெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் கூட பாத்துக்கலாம். கேட்டாலும் இதை சொல்லிடு. கேட்டால் உங்கள் மாமியார் அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்கன்னு. அவங்க 1000 சொல்ல தான் செய்வாங்க. அதுக்குன்னு நாளை பின்ன ஒரு கஷ்டம் நஷ்டம்னா அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்களா? பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கீங்க, சும்மா அந்த 650 ரூபா சம்பளத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? விற்கிற விலைவாசி என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? முதல்ல இந்த சும்மா கறி கடைக்கு போனாலே ஒரு கோழியோட விலை 250 ரூபா 270 ரூபா 80 ரூபா சொல்கிறாங்க. அதெல்லாம் வாங்குறதுக்கு கூட அந்த காசு பத்தாது. இங்கே நம்ம வீட்டில் என்னது ஒரு நாளைக்கே கறி எடுக்கிற செலவே 1200 1500 ஆகும் தெரியுமா? 2 நாள் சம்பளத்தை நாங்கள் இங்கே சாப்பிட்ற ஆள். அப்படி இருக்கும்போது இங்கே கஷ்டப்படுறதுக்கு வழியே தேவையில்லை, கஷ்டப்படாமல் இங்கே சம்பாதிக்க வழி இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம், புரிய மாட்டேங்குது. மாப்பிள்ளை அப்படித்தான் சொல்லுவார், சொந்த ஊரை விட்டு வரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு. அவர் அப்படி தான் இருப்பார். ஆனால் நம்ம தான் பேசி மனசை மாற்றி கூட்டிகிட்டு வரணும். நீங்கள் நாளைக்கு நல்லா இருந்தால் உங்களுக்கு தான் நல்லது, எங்களுக்கா நாங்கள் நல்லதுன்னு சொல்லுவோம். நாத்தனார்காரி வந்தால ஆக்கி போட்டு கொடுத்தோமா, சுருட்டிக்கிட்டு போனாளுகளா, அதை விட்டுட்டு காலத்துக்கும் இங்கேயே வச்சுக்கிட்டு இவங்களுக்கு வடிச்சு கொட்டவே வச்சிருவா போல இருக்கே மாமியார் கிளவி. எம்மாடி மருமவளே, இது எம்மாடி டீ குடிக்கிறியா? ஐயோ, என் வயிற்றுச்சலை புட்டிக்கணுன்னே ஒவ்வொன்றையும் பண்ணுவா போல இருக்கு. இப்போ எதுக்கு நான் இங்கிட்டு வந்தேன்? சும்மா அப்படியே படுக்கிறத விட்டுப்பட்டு என்ன பேசுறாளுகன்னு கேட்போன்னு வந்ததுக்கு டீ வைக்க வச்சிருவாளுகளோ? இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். குளிருக்கு கொஞ்சம் டீ குடிச்சுன்னா இடமா இருக்குமா? இல்லம்மா, இப்பதானே சாப்பிட்டோம். எனக்கு வேற அது சொன்னதுலேருந்து ஒரு மாதிரி பதட்டமாகவும் இருக்குதா. ஐயோ, இந்த வேலையிலன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக கிடக்கு. அதான் எனக்கு வேண்டாம்மா. அப்பாடா, வேண்டான்னு சொல்லிட்டா. நான் கூட வைக்க சொல்லிடுவாளோன்னு நினச்சேன். இல்லைன்னா ராத்திரியும் அடுப்பை பற்ற வச்சு இவ்வளோ டீ வச்சு ஊற்றணும்னு ஆயிமோன்னு நினச்சேன். சரிம்மா, வேண்டாம்மா. உங்களுக்கு எது வச்சுட்டு வரவா? எதுக்கு வச்சா எல்லாரும் குடிக்கலாம். இப்போ கூட வேணான்னு சொல்ல மாட்டான், வேணும்னு தான் சொல்லுவா குந்தாணி. எனக்கு வைக்கட்டுமா வேணாமா? வேண்டாம் விடுமா, எதுக்கு சும்மா வச்சுக்கிட்டு. சரி போய் படுப்போ. சரிங்க. ஐயோ ஆண்டவனே, போய் படுத்துறணும்டா சாமி, கதவை சாத்திவிட்டு. இல்லைன்னா அதை பண்ணி இதை பண்ணி நம்ம உயிர் எடுத்துருவாளுங்க, ராத்திரிக்கு கூட தூங்க விடாம. எங்க தண்ணி இருக்கட்டும் சின்ன பொண்ணு. இனி மருமவளே, உங்க அம்மா போயிட்டு போன் பண்ணாங்களா இல்லையா? ஃபோன் பண்ணிட்டாங்க. உனக்கு போன் பண்ணாங்களா இல்லையா? எல்லாத்துக்குமா ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு சொல்லிட்டாங்க. சொன்னதை நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஏண்டி அம்மா, வந்தா தான் இங்க பேசுறது வைக்கிறது, ஊருக்கு போனா போயிட்டு வா அப்படின்ற ஒரு போன் போட்டு அவன்கிட்ட சொல்றது இல்ல. அவன் கூட்டிட்டு போய் பஸ் ஏத்தி விட்டான். ஐயோ, இதுல என்னத்த இருக்குது? அம்மா, இதுல என்னம்மா இருக்கு? நான் வேலையா இருப்பேன்னு எனக்கு கூப்பிடாம அங்க கூப்பிட்டுருக்காங்க, அவ்வளவுதான். அதானே, பொண்டாட்டி மாமியாரையும் இறக்கி விட மாட்டியே. இதுல இறக்குறதுக்கும் ஏத்துறதுக்கும் ஒண்ணும் கிடையாது, கம்முன்னு சாப்பிடுமா. ஏய் தம்பி, அப்புறம் இந்த விஷயம் தெரியுமா? நம்ம பின்னாடி வீட்டுக்காரி இருக்கால, இன்னைக்கு அவன் மருமகன் இருக்கான்ல, அந்த ஆறுமுக பையன் குடிச்சிட்டு வந்து சரியான ரகலை கிளவிய சும்மா அவளே இவளே பேசி போட்டான்டா. அது சொல்றதுல எவ்வளோ சந்தோஷம் என் மாமியார் கிளவிக்கு பாரு. என்னது, சண்டை போட்டானா? எதுக்குமா? எதுக்கு? இவளுக வெளியே தண்டா பம்மாத்து கட்டிக்கிட்டு இருக்காளுங்க, நாங்க பேச மாட்டோம் வைக்க மாட்டோம், நாங்கெல்லாம் அப்படி இப்படின்னு. ஆனா உள்ளலாம் உள்குத்துல எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அவன் பிடிச்சு விட்டான் அவளை கையங்களவுமா, பிடிச்சோன்னே வந்து சும்மா கிளிதான். என்னம்மா சொல்ற? பெரியம்மாவை பிடிச்சி அந்த பேச்சு பேசியிருக்கான், நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க. பிடிச்ச 4 போடு போட்டிருக்க மாட்டேன். ஏடா, அவளுக்கு சொத்து பிரிக்கும் போது நம்மளுக்கு நல்ல நிலத்தெல்லாம் விட்டுவிட்டு வீணா போன நிலத்தெல்லாம் கொடுத்தாளுங்க. அவளுக்கு பிரச்சனை என்ன ஓட சொல்றியா? அவளுக்கெல்லாம் இது வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்டா. ஏமா, ஆயிரம் இருந்தாலும் நம்ம சொந்தம்மா அவங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சனை எப்படி பாத்துக்கிட்டு நின்ன? உங்க அம்மா பாத்துக்கிட்டு மட்டும் நிக்கல, சிரிச்சு கல்ல கல்ல கல்லன்னு தான் இருந்தாங்க. ஏரியத்துல எண்ணெய ஊத்துறியாடியே? அவளை எதுக்குமா நீ திட்டுற? என்ன பழக்கம் பழகிட்டு இருக்க? அவங்க வேற யாரா? நம்ம சொந்தம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனோடனே நம்ம போய் நிக்கணும், அதுதான் உறவு. யாரோ எவரோன்னு மாதிரி இருந்திருக்க. அவங்களுக்கு போய் செய்யறேன், இதுதானே எனக்கு பொழப்பு. வரைஞ்சு கட்டிக்கிட்டு ஓடுறேன். நாளைக்கு அவங்களுக்கு பிரச்சனை நோனையும் நமக்கெல்லாம் ஒரு கஷ்டம்னா இங்கிட்டு வரக்கூட மாட்டாளுங்க. ஆமா, சின்ன பொண்ணு பிரசவ வழியில இருக்கும்போது அந்த அண்ணியெல்லாம் வந்தாங்க தானம்மா.
என்னத்தை வந்தாளுங்க வீட்டில் வந்து என்ன ஆக்கி போட்டாளுங்களா இல்லை ஏதாவது ஒன்று தவறி போணுச்சா? ஆஸ்பத்திரியில் வந்துட்டு சும்மா தலையை கட்டிட்டு ஒரு துணியை கடமைக்குன்னு எடுத்து போட்டுட்டு போனாளுங்க. ஏன் அவங்க வீட்டிலேருந்து அவங்க பேத்தி பிறக்கும்போது அதுக்கு ஒட்டிக்க ரெட்டியாக நான் செஞ்சுருக்கேன். அதை கூட அவளுக்கு வந்து செய்யலை. ஐயே எப்போ பார்த்தாலும் செய்யலை செய்முறை தான் அடிச்சுக்கிட்டு சாவுது. என்னமோ சாவும்போது தூக்கிட்டு போகிற மாதிரி. ஏம்மா அவங்க வீட்டில் என்னம்மா வசதி இருக்குது? முதல்ல அதை சொல்லு பார்ப்போம். இன்னத்துக்கும் அந்த பெரிய பானாலும் அவங்க பையனை படிக்க வைக்காம கூட இடத்தெல்லாம் விற்று கூட நமக்கு காசு கொடுத்து என்ன படிக்க வச்சாருமா? அதெல்லாம் கொஞ்சமாவது உனக்கு தோணுதே இல்லையா? அதைத்தான் அந்த பிரச்சனையில் வட்டி முதலுமா அந்த காசை இவ்வளோ செலவு பண்ணேன்னு சொல்லி வாங்கினாங்கல்ல, அதெல்லாம் தான் கொடுத்தாச்சுல. அப்புறம் என்னடா பாரு, காசு இல்லாத போது அந்த காசு நமக்கு எவ்வளோ பெருசா இருந்துச்சுன்றது யோசி. காசு வந்ததுக்கு அப்புறம் தூக்கி கொடுத்தது பெருசா பேசாம. தானே நீ எல்லாம் உருப்படவே மாட்டீங்கடா. அவங்களாம் எவ்வளோ விவரமா இருக்கிறாங்க. நீ தான் அண்ணே நொன்னேன்ட்டு போற. அவங்கெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இதுவே அவன் நம்மகிட்ட பிரச்சனைக்கு வந்து அவளா வந்திருப்பாளா? அடிச்சுக்கிட்டு சாவுட்டு பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பா. ஏங்க, ஒருத்தர்கிட்ட பேசி புரிய வைக்கலாம், புரியாதவங்களுக்கு பேசி புரிய வைக்க முடியாது. சாப்பிடுங்க. கொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னோன்னே அப்படியே கப்பு சுப்புன்னு அடங்கி போயிட்டானே இவெல்லாம் பையன். அம்மா, உன்னை இன்னைக்கு தான் பார்த்தேன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டேம்மா. என் சந்தோஷம் ஒரு நாள் கூட முழுசா நீடிக்கல. படுபாவி மனுஷன் எங்கிட்ட இருந்து வந்தான்னு தெரியல. பிள்ளைகிட்ட சொல்லி ஆசையா குஞ்சு பேசுறது நேரத்துல மொத்தத்துலயும் வெண்ணை திரண்டு வர நேரத்துல தாலியை உடைச்ச கதையா மொத்தத்தையும் உடைச்சு இப்படி பண்ணி போட்டானே. நான் பண்ணினது பாவம்தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு எத்தனை காலத்துக்கு தான் நீ என்னை வெறுத்து ஒதுக்குவனே தெரியலம்மா. அந்த மனுஷன் என்னை அடிக்கும்போது ஒரு தடவையாவது நீ எனக்காக ஏன்டா அடிக்கிற என் பிள்ளைன்னு சொல்லுவேன்னு பார்த்தேன். ஆனால் அந்த மனுஷன் அடித்து வார்த்தையை கொட்டும்போது கூட ஒரு வார்த்தை கூட எனக்காக நீ பேசலையேம்மா. அந்த அளவுக்கு இந்த பிள்ளைய நீ வெறுக்கிறியம்மா. அந்த அளவுக்கு நான் கேவலமானவளாம்மா. அம்மா பச்சிக்கு சோறு வேணும். நெருப்பு நெருப்பு நெருப்பு. சரி, நெருப்பு. அம்மா எந்திரிங்கம்மா எந்திரிங்கம்மா. ஐயோ, முந்தானியில நல்லா நெருப்பு பிடிச்சிருச்சே. ஐயோ, என்ன பண்றது? ஐயோ அம்மா அம்மா என்னம்மா ஆச்சு அம்மா? ஐயோ, அணைய மாட்டேங்குது. ஐயோ, கையை சுட்டு பிடிச்சு. அந்த வானுக்கு ரெண்டு நீளங்கள், அந்த சூரிய சந்திரனே. அந்த வானம் நீளம் ரெண்டும் இல்லை என்றால் இந்த மண்ணில் உயிர்கள் இல்லையே. என்னாச்சு? எதுக்கு இந்த பையன் இப்படி அழுகுறான்னு தெரியலையே. என்னடா அரவிந்த், என்ன ஆச்சு? அம்மா நெருப்பா? என்னடா? பார்த்தடி இந்த பையன் என்னத்த சொல்றான்? நெருப்பு பிடிச்சிக்கிச்சா? ஐயோ, அந்த சண்டால பையன் இந்த பிள்ளை எதுவும் பண்ணிவிட்டானே என்னன்னு தெரியலையே. சும்மாவே சந்தேக பட்டுக்கிட்டு இருப்பான். இந்த டிவில எல்லாம் சொல்லுவாங்களே, சிலிண்டர் வெடிச்சு போச்சு, அது வெடிச்சு போச்சு, இது வெடிச்சு போச்சுன்னு. அந்த மாதிரி இந்த பையன் எதுவும் பண்ணிவிட்டானா? ஐயோ, இந்த இருடா வாரேன். சரி வா வா வா, ஒண்ணும் இல்ல வா. ஐயோ, ஐயோ, ஆத்தாடி, முந்தானையில நெருப்பு பிடிச்சிருச்சு. ஐயோ, ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, பயப்படாத சரியா? ஒண்ணும் இல்ல. ஐயோ. இனி அவளை என்ன பண்றேன்னு பாரு. அவளை இனிமே சும்மா விட மாட்டேன். எனக்கு ஆகாதுன்ற குடும்பத்தோட அவ உறவாடுவா. உறவாடி என் உறவை கெடுத்து போட்டு அவ மட்டும் குடும்பமும் குட்டியுமா இருப்பாளா? விட மாட்டேன். அந்த குடும்பத்தை நான் நிம்மதியா வாழவே விட மாட்டேன். எம்மடி, பயப்படாத. ஒன்னும் இல்ல சரியா? நெருப்பு அணைஞ்சிருச்சு, பயப்படாத சரியா? படுபாவி பயல, யாழ் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் பாரு. இவளை சாதாரண ஆளுன்னு நினைச்சேன், ஆனா உண்மையான குட்டு வெளிப்பட்டுருச்சுல. ஏய்,